ஹலோ விவர்ஸ், நம்ம ராஜ்மா சாவல் பண்ண போகிறோங்க. ராஜ்மாவை நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டிங்கன்னா அது சீக்கிரம் வெந்துடும். ஆனாலும் ஒரு 5 விசில் விடணும், அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அடுத்து அது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வதக்கி இந்த ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம். இதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இதில் கிரேவி பண்ண போகிறோமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கணுங்க. நெய் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். நெய் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. தாளித்து விட்டு நம்ம வேக வச்ச ராஜ்மாவை போட்டுக்கணும். அந்த ராஜ்மாவிலேருந்து ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட ஒரு கட்டோரியில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டோம், அதையும் நம்ம அரைச்சி ஊற்றணும். அதை நான் சொல்கிறேன். இப்போ இதை போட்டோம்ல, இதை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சோண்டு ராஜ்மாவை எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு பேஸ்ட்டு பண்ணி ஊற்றிட்டோம், நமக்கு அந்த கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோன்னே இப்போ வெங்காயம், தக்காளி ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்னா அது கூடயே அந்த ராஜ்மா வேக வச்சு எடுத்து வச்சது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணிக்கணுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இது கொதிக்கிறப்ப நம்ம அரைச்சி வச்சதையும் போட்டு சேர்த்து கொதிக்க வச்சிடணுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும், ராஜ்மா சாவல் ரெடி ஆயிரும். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி கூட, சாதம் கூட எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இது நல்லா ப்ரோட்டீனும் கூட. இந்த மாதிரி கொதிச்சிருங்க. கொதிச்சுட்டு உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு கிரேவிக்கும் தக்க உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு இறக்கிக்கோங்க. அப்புறம் சாதம் ரெடி பண்ணிவிட்டோம்னா நம்ம சாதம் கூட இந்த கிரேவி நல்லா ஆப்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிரும்.